மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நாம குரு பெயர்ச்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் மேசராசியில் ஆரம்பித்து துலாம் ராசி வரைக்கும் உள்ள பலன்களை நாம் சொல்லிட்டோம். அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பார்த்துக்குங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி விருச்சிகத்துக்கு என்ன செய்ய போகிறார்? விருச்சிக ராசியை சொல்லும்போது இந்த காலகட்டம் எதற்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் நீங்கள் நவம்பர் 15 டிசம்பர் 15 பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்துட்டு இருக்குது. இந்த வருஷம் கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு 4 ராசிக்காரங்க தான் போவாங்க. அதில் ஒன்று விருச்சிகம். அரசாங்கத்தால் ஆதரவு, அரசாங்க கான்ட்ராக்டு, மெஷினரி வச்சு வேலை செய்கிறது, கழிவு நீரை வச்சு வேலை செய்கிறது, அப்புறம் கெமிக்கலை வச்சு வேலை செய்கிறது, இது எல்லாமே இயந்திரங்கள், லாரி, கனரக வாகனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய மெஷினரிஸை ஒட்டி வேலை செய்கிற எல்லாமே விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். இது அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்கிறீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்கு உடனே கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட் செஞ்சிட்டு இருக்கீங்களா, அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போடுறதுக்கு அற்புதமான நேரம். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக், அப்புறம் சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டல், டாக்டர், அதுவும் குறிப்பாக அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட டாக்டர், இது போன்ற படிக்கிறீங்கன்னா அற்புதமாக படிக்கலாம். யாராவது பிஜி படிக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்கும். எம்எஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களை வெளிநாட்டு கல்விக்கு ஒரு உதவி செய்யும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சில குழப்பமான காரியங்களை தான் உருவாக்கும். அப்படின்னாலும் கூட வேலையில் சில சிக்கல்களை உருவாக்கும். ஆர்டரை கொடுத்துட்டு காசை கொடுக்காது. டக்குன்னு ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர் கேட்பீங்க, கிடைச்சிடும். பிரைவேட் ஆர்டர் கேட்பீங்க, எல்லாம் ஆகிடும். எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அனுப்புனதுக்கப்புறம் பேமெண்ட் வர்றதுல மட்டும் லைட்டாக ஒரு கோளாறு பண்ணி விட்டுரும். இருந்தாலும் அந்த இடத்த 2ஆம் இடத்த குரு பார்க்குது. அதுக்கு ஒரு சின்ன போராட்டத்துக்கு அப்புறம் அது வந்துடும். 2ஆம் இடத்த குரு பார்க்கறது ரொம்ப அற்புதமான அமைப்பு. அதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறது, வீட்டில் தங்க நகை சேர்றது, வீட்டில் குழந்தை பிறப்பு, இது போன்ற விஷயங்கள் அற்புதமாக நடக்கும். இந்த வருஷத்தில் மொத்தமே 6 ராசிகளுக்கு திருமணம் நடக்கும், 7 ராசிகளுக்கு குழந்தை பிறக்கும். உறுதியாக இந்த ராசிகளுக்கு நடந்துடும். அதில் ஒரு ராசி விருச்சிகம். விருச்சிகத்துக்கு ஏகப்பட்ட நன்மைகள் தான். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் உஷாராக இருக்கணும். 5ஆம் இடத்துல சனி இருக்குது, 8ல் போய் குரு மறைஞ்சு இருக்குது. அப்போது உங்களுக்கு சில்லறையாக வர வேண்டிய பணத்தை பல்காக தான் கொடுக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பணம் வர வேண்டியது, உயில் மூலமாக பணம் வர வேண்டியது, நீண்ட நாளாக டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறது பணம் வரணும், மெச்சூரிட்டிக்காக காத்துட்ருக்கிறது, ஸ்டாக்கில் 10 வருஷம் 5 வருஷம் போட்டதை எடுக்கிறது, பாண்டில் போட்டு வச்சுருக்கிறத எடுக்கிறது, இதெல்லாம் கரெக்டான டைம். ஏன்னா பெரிய பணம் வரணும். சில்லறை பணத்தில் தட்டுப்பாடு இருக்கும், பெரிய பணம் பல்காக வரும். இந்த வேலையை குரு உங்களுக்கு இந்த வருஷம் செய்ய போகுது. அதனால் எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுருங்க. சின்னதாக ஏன் யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? சின்னதாக யோசித்தாலும் அதே தான். பெருசுக்கு வேணால் நிறைய நடக்கும், சின்னதுக்கு தானே பாதிப்பு. அதனால் பெருசாகவே யோசிங்க. வண்டி வாகனம், குறிப்பாக இந்த டாஸ்மாக் வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷம். தைரியமாக ஓட்டலாம். பேமெண்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பல்க் பேமெண்ட்டு தான் வரும். நீங்கள் 4 பில்லு கொடுத்தீங்கன்னா 2 பில்லு வந்துடும். இல்லை அப்படின்னா திடீர்னு 4 பில்லை நிறுத்தி வச்சிருந்து ஒட்டுக்க 4 பில்லை கொடுத்துருவாங்க. டோல்கேட்டில் வேலை செய்கிறவங்க, அது சம்மந்தமான ரோடு கான்ட்ராக்டர், இவங்களுக்கெல்லாம் சூப்பரான டைம். எதெல்லாம் பெருசு, எதெல்லாம் கரண்டு முரடானதோ அதெல்லாம் அற்புதமாக இருக்கும். கெமிக்கல் சம்மந்தமாக செய்கிறீங்களா, அதுவும் சூப்பராக இருக்கும். வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது.
வெளிநாட்டிலேருந்து ரிட்டர்ன் ஊருக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் வாய்ப்பு இல்லை. வெளிநாடு வாய்ப்பை கூட உருவாக்கி கொடுத்துரும். சரி போங்க அப்படின்னு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களை தூக்கி வெளிநாட்டுக்கு போட்டுரும். எங்கேயும் ஆசைப்படுறீங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. அது பெரும்பாலும் டூரிஸ்ட் விசாவில் போகிறதுக்கு தான் வாய்ப்பை கொடுக்கும். பிஸ்னஸ் விசா அவ்வளோ சீக்கிரம் தராது. ஆனால் இதுக்கெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் வரணும் இல்லையா? அந்த டைம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டக்குனு இதை தூக்கி கொடுத்துரும். உங்களுடைய முயற்சிக்கு பலன் கொடுக்குற டைம்ன்றது அதுதான். 10 மாதம் நீங்கள் முயற்சி பண்ணால் 2 மாதத்தில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. இதய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதயத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன அடப்பு இல்லைன்னா ஊசி குத்துற மாதிரி வலிக்குது அப்படின்னா டக்குன்னு போய் பார்த்துருங்க. மூச்சு திணறல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக அதை உருவாக்கி தரும். குரு பார்க்குறதுனால சரியான வைத்தியம் கிடைச்சிரும். இருந்தாலும் தொல்லையை கொடுக்கணுங்கிறது அது, சரி பண்ணணுங்கிறது இது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம். அப்போது குருவுடைய அதிகாரத்தில் நான் எது வந்தாலும் சரி பண்ணி தர்றேன்னு சொல்லும். ராகுவுடைய அதிகாரத்தில் உனக்கு ஒரு சின்ன வேலையை செய்கிறேன் அப்படின்னா அது ஒரு வினையை வச்சு விடும். இந்த உங்களுக்கு சளி பிடிக்குது, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை வருது, மூச்சு விடுதல சிக்கல் வருது அப்படின்னுட்டா அது கூடவே சேர்த்து பாருங்க, அம்மாவுடைய சொத்து ஒன்று வர தயாராக இருக்கும். இல்லை அப்படின்னா அம்மாவுக்கு பெரிய அளவில் ஏதோ ஒரு வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் கழிவு நீரில் ஏதாவது பாதிப்பு, வாட்டர் டேங்கில் ஏதாவது பாதிப்பு, அதுக்கான செலவு செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். வெளியூர் பயணம் எங்கேயாவது போக போகிறீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். வீடு சின்னதாக இருக்காது, கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். பெரிய பங்களாவாக கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு வீடு பார்க்க போவீங்க, சின்ன வீடு இல்லைங்க இதாங்க இருக்குது அப்படின்னுமா, சரி பரவாயில்ல வீடு பிடிச்சி போச்சப்பா வாங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை வாங்கிடுவீங்க. கடன் கூடிரும். முதல்லையே நாம் சொல்லிட்டோம் கொடுத்து கெடுக்கிற அமைப்பு வரும் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ திடீர்னு ஒருத்தன் பணத்தை கொடுத்துட்டு தொல்லை பண்ணுவான். இல்லையா, இன்சூரன்ஸ்லேருந்து வந்த பணம், நீங்கள் பழைய டெபாசிட் வந்த பணத்தை டக்குன்னு சரி போ வீடை வாங்கு, இடத்த வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. பார்த்துக்க வேண்டிய ஒரு 2-3 விஷயத்தில் முக்கியமானது உங்களுடைய மார்பு சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான, சளி பிடிக்கிறது, ரத்தம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற சனியும் குரு மறைஞ்சு போனதும் கண்டிப்பாக குழந்தைக்கு ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கி தரும். சைக்கிள் ஓட்டுன்னு வெளியே போய் கீழே விழுந்துருவான். பேச போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் எங்கேயாவது ஒரு வம்பு வழக்கு இழுத்துட்டு வந்துடுவான். ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக எதையோ ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருப்பான். சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா பையன் திடீர்னு ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே தூக்கி ஹாஸ்டலில் போட்டுருவீங்க. ஒரு வருஷம் ஹாஸ்டலில் இருந்துட்டு தான் வருவான். இல்லை வெளிநாட்டுக்காக 1 வருஷம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போவான். இதுபோல் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த 1 வருஷத்துக்கு பிரிஞ்சு இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாத்துக்கும் ஏற்படுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அது திடீர்னு உங்கள் வேலை காரணமாக நீங்களே பாட்டி வீட்டில் போய் கண்ணு ஈரா கண்ணு அப்படின்னு சொல்லி நீங்களே அனுப்பி விட்டுருவீங்க. காரணம் 100 இருக்கலாம். ஆனால் இங்கே சின்னதாக பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். குறைஞ்சபட்சம் 3-4 மாதமாவது உருவாக்கிடும். வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சூழ்நிலையை அனுசரித்து போகிறது எப்படின்னு நீங்கள் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. வீட்டில் ஏதாவது யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இப்போ வைத்தியம் பண்ணிடுங்க. சின்ன சின்ன சர்ஜரி எல்லாம் செஞ்சு முடிக்கிற நேரம். 8ல் போய் குரு மறைஞ்சதுனால சின்ன சின்னதாக வரும். அதே போல் பணம் வருன்றதை நம்பி நீங்கள் ஒரு கணக்கு போடாதீங்க. பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு என்ன வேணால் செய்யுங்க. 8ல் மறைஞ்ச குரு திடீர்னு வருமானத்தை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு பல்காக எல்லாத்தையும் கொடுத்துரும் ஒட்டுக்கா. அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருந்து ஏமாந்து போக வேண்டான்றதுக்காக இந்த ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறேன். அதனால் உஷாராக செயல்படுங்க. 10ல் இருக்கிற கேது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட டாக்டர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வேலை செய்வார். கெமிக்கல் பற்றி சூப்பராக இருப்பார். சட்டத்துறையில் இருக்கிறவங்க அட்டகாசமாக இருப்பாங்க. திடீர்னு அரசாங்கத்துக்கு கூட நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்பு, அரசாங்கத்துக்கு தேவையான உதவிகளை செய்து விட்டு அவங்க அதன் மூலமாக ஆதாயம், பெரிய அளவில் ஆதாயம் வாங்குவாங்க. இதே
விருச்சிக ராசிக்காரங்க யாராவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 10ல் இருக்கிற கேதை திடீர்னு ஜெயிலில் தூக்கி போட்டாலும் போட்டுரும். அதனால் சரியான வக்கீலை தேர்ந்தெடுத்துங்க. விருச்சிக ராசி வக்கீல் ஜெயிச்சிருவார். ஆனால் விருச்சிக ராசியில் இருக்கிற அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும். நல்லது செய்தானுக்கு குரு மறைஞ்சிட்டாரு, கெட்டது செய்கிறதுக்கான கேது 10ல் உட்கார்ந்துருக்காரு. சில நேரம் அவன் ஏதோ ஒரு வேலையை பண்ணி விட்ருவான் கிறுக்கன். அதனால் சரியான வக்கீல் தான் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. போலீஸு கோர்ட்டு கேஸ் ஏதாவது போக வேண்டி வந்துச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக மிதிக்க வேண்டி வந்துடும். அந்த நேரத்துலலாம் சரியான ஆளுங்களை கூட வச்சுக்கிங்க. உள்ளூர் அரசியல்வாதிகளை யாராவது கூட வச்சுக்கிங்க, இல்லைன்னா வக்கீல் ஒருத்தரை கூட வச்சுக்கிங்க, ரொம்ப முக்கியமான நபர்கள் ஒருத்தர் கூட வச்சுக்கிங்க. இயல்பாக கிடைக்கக்கூடிய உதவி கிடைக்காது. இந்த காலகட்டத்தோட சிக்கலே என்னன்னா இயல்பாக கிடைக்கக்கூடிய உதவி கிடைக்காது. அதனால் நீங்கள் பழையபடி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஆளை சப்போர்ட்டோடு போங்க வாங்க, அது நல்லது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கு மட்டும்தான், மற்ற இடத்துக்கெல்லாம் தைரியமாக என்ன வேணால் நீங்கள் செய்யலாம். சரி, உங்களுக்காக வரக்கூடிய நோய்கள் என்னவா இருக்குன்னா பெரும்பாலும் வெட்டுக்காயங்கள், கீழே மேலே விழுந்து அடிபடுறது, கொப்பளம், சூட்டுனால் வரக்கூடிய சிக்கல்கள் மட்டும்தான் அதிகம் வரும். சூட்டுனால் தலைவலி வரும், சூட்டுனால் முடி கொட்டும். இது போன்ற இந்த சிக்கல்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மோர் இல்லைன்னா இளநீ குடித்து உங்கள் உடம்பை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே கை மீறி போகுது, ஏதோ ஒன்று வேணுமே அப்படின்னும் போது அதுக்கும் வழிபாடு இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா ஊர் ஓரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஐயனார், முனி, அப்படி இல்லைன்னா கருப்புசாமி, இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற ஊர்காவல் தெய்வங்களை பிடிச்சிக்கிங்க. இந்த மாதிரியான தெய்வங்கள் உங்களுக்கு நிறையவே நன்மைகளை செஞ்சிடும். அஷ்டமி நவமி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அதுவும் நன்மையை செய்யும். செண்பகப்பூவை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அதுவும் நன்மையை செய்யும். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு இல்லை அறுபடை வீடுகளில் ஒன்றுக்காவது போயிட்டு வந்துடுங்க, அது ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும். செம்பில் ஒரு மோதிரம் போட்டுக்குங்க, இல்லைன்னா காலில் ஏதாவது ஒரு மெட்டி மாதிரி போட்டுங்க. அப்படியும் இல்லையா ஒரு சின்ன செம்பு உருண்டையை மட்டும் ஜோப்பில் எப்பவும் வச்சுக்கிங்க. இதெல்லாம் தாந்திரிக பரிகாரம். வீட்டு வாசலில் ஒரு செம்பு ஒரு செம்பு தகட்டை அடித்து வைங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் தீண்டாது, அணுகாது. இதன் மூலமாக நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது பொதுவான கிரகங்களை வச்சு உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றது. உங்களுடைய ஜாதகத்தை அனுசரித்து இதிலிருந்து சில மாற்றங்கள், வேறுபாடுகள் வரலாம். அப்போது ஒரு சரியான அனுபவமுள்ள ஒரு ஜோதிடரை அணுகுவதன் மூலமும் துல்லியமான உங்களுடைய ஜாதகத்திற்கு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டதை நீங்கள் தீர்மானித்து அதன் வழியே விதியின் வழி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.